இது ஒரு கேள்விப்பட்ட கதை இது. மகா பெரிவா வந்து ஆந்திரால வந்து காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து இது கேம்ப் போட்டிருந்தாலும், அப்ப வந்து சிவராத்திரிய வந்து அந்த ஒரு கிராமமே வந்து ஒரு திருவிழாவா கொண்டாடுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தா மகா பெரிவா. பாட்டு, எல்லாருக்கும் பாட்டு, கதா காலட்சேபம், எல்லாமே ராமாயணம், பாகவதம் எல்லாமே நல்லா இதுவா அருமையா ஏற்பாடு பண்ணி ஸ்ரீமடத்து மூலமா எல்லாமே ரொம்ப நல்லா நடந்துட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த காட்டுப்பள்ளி கேம்புக்கு வந்து ஒரு இசைக்கலைஞர் ஒருத்தர், சின்ன பையன் ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கார். அவருக்கு எப்படின்னா, அவர் யாருன்றது வந்து ஃபைனலா சொல்றேன். அவர் வந்து என்ன பண்றார், பெரியவா முன்னாடி வந்து அவருக்கு வந்து பாடணும், பெரியவாளை பார்க்கணும்னு ஆசை. ஆனா வேற மதத்துல பிறந்திருந்தாலும் அவருக்கு என்னன்னா, நம்ம இந்து சனாதனத்து மேல அவ்வளவு ஒரு ஈர்ப்பு. அந்த ஈர்ப்புனால அவருக்கு என்னன்னா, இந்து கடவுள் எல்லா கடவுள் மேலேயும் ஒரு அருமையா பாடல்கள்லாம் பாடினவர் அவர். அவர் சின்ன பையன், அப்ப ரொம்ப ஏழ்மையான நிலைமை. அவ அப்பா வந்து ஒரு பாடகர், பாட்டு கத்துக்க கூட வசதி இல்லை. அதனால அப்பா பாடுறதையே கத்துண்டு அதையே இது பிராக்டிஸ் பண்ணி நல்ல குரல் வளம் எல்லாமே இருந்தது. இப்படி இருக்கும்போது அவருக்கு என்னன்னா, சினிமால போய் சான்ஸ் வாங்கணும்னு. ஆனா அப்படி நினைக்கும் போது அவருக்கு எப்பவுமே தோணுனது யாருன்னா, மகா பெரிவா கிட்டதான் போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு. மகா பெரிவாளுக்கு வந்து நிறைய தடவை கனகாபிஷேகம் பண்ணினா, அப்ப காஞ்சிபுரத்துல கனகாபிஷேகம் பண்ணும்போது ஒருத்தர் சொல்றாரு, நீ போய் மகா பெரிவாளை பாக்கலாம்ல அப்படின்னு. இவர் கையில காசு கிடையாது. அதனால இவர் என்ன யோசிச்சாருன்னா, எப்படி போறது, அந்த மகான் வந்து நம்மள அக்செப்ட் பண்ணுவாரா, நம்ம வந்து நம்மள உட்கார வச்சு பாட சொல்லுவாரா, இப்படின்ற ஒரு வேக்கம் வந்து அவருக்கு ஜாஸ்தியா இருந்தது. இப்படி இருக்கச்ச காட்டுப்பள்ளிக்கு எப்படியோ தெரிஞ்சுட்டு அங்க வந்துடுறாரு. அவருக்கு வந்து பாவம், அவரோட உட்கார்ந்துட்டு இருக்கா, பெரியவா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப ராகணபதி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க. இவர் பார்த்துட்டு பெரியவா வந்து இது பண்றா. கையில துளசி மாலை, பழம் எல்லாம் வாங்கி வச்சிருந்து அதெல்லாம் கொண்டு போய் பெரியவாள்கிட்ட சமர்ப்பணம் பண்றது. மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு, ஐயோ பெரியவா நம்மள கேட்கணுமே, நம்ம பாடி காட்டணும், அந்த அளவு நமக்கு அருகதையா, நம்ம மதம் அந்த இது கிடையாது அப்படின்னு நினைக்கும் போது பெரியவா எப்பவும் என்ன பண்ணுவா, யார் கொண்டு வந்து கொடுத்தாலும் அந்த துளசியை எடுத்து தலையில வச்சுருவா. ஆனா இந்த பாடகருக்கு என்ன பண்றா அப்படின்னா, அந்த துளசியை எடுத்து கழுத்துல போட்டுன்னு மந்தகாசமா ஒரு சிரிப்பு சிரிக்கிறா பெரியவா அவரை பார்த்து. அவருக்கு பரம சந்தோஷம். ஆஹா அப்படின்னு மெதுவா கேக்குறா, பெரியவா உங்க முன்னாடி நான் பாடலாமா? தாராளமா பாடு, ஒண்ணும் இல்ல பாடு அப்படின்னு. ராகணபதி வந்து உட்கார்ந்துக்கிறார், கீழே உட்கார்ந்துக்கிறார், பெரியவா மேல உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த குளத்தகர்ல இவர் பாட ஆரம்பிக்கிறார். இவர் வந்து தியாகியரோடது ஒரு பாட்டு பாடுறார், விநாயகுனி அப்படிங்கிற பாட்டு. அந்த பாட்டு பாடிட்டே இருக்கும்போது அநாத ரக்ஷகி காமாட்சின்னு ஒரு நடுவுல ஒரு லைன் வரும். அந்த லைன் வரும்போது காமாட்சி அப்படின்ட்டு இவர் வந்து கண்ணை திறந்து பெரியவாளை பாக்குறார். இப்ப ஒருத்தர் நல்லா பாடுறா, ஒருத்தர் நல்லா கதை சொல்றா, நல்லா பேசுறான்னா ஆடியன்ஸ் எப்படி இது பண்றாங்கிறதையும் அவ பாப்பா இல்லையா? அப்படியே பெரியவாளை பார்த்தா பெரியவா கண்ணை மூடின்னு தலையாட்டின்னு அதை கேட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே இவருக்கு என்ன ஆகுதுன்னா, துக்கம் தொண்டையை அடைக்கிறது. சோ அந்த இதுல என்ன பண்றாரு, அந்த ஸ்ருதி தப்பா விட்டுறாரு. ஸ்ருதி போனோடனே என்ன ஆயிடுத்து, இவருக்கு துக்கத்திலேயே பாடி அந்த பாட்டை பாடுறாரு. ஆனா அருமையா இருக்கு, குரல் நல்லா இருந்தாலும் ஸ்ருதி தப்பி போறது. முடிச்ச உடனே பெரியவாள்கிட்ட கேக்குறா, பெரியவா இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுதா அப்படின்னு கேக்குறா. உடனே எனக்கு பிடிக்கணும்னு தானே நீ பாடு, ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்றா பெரியவா. ஏன்னா பெரியவா வந்து அந்த குறைய சொல்லாம இருக்கா. ஆனா அதே சமயம் எல்லாரும் வந்து இந்த துக்க தொண்டை அடைக்க பாடினதை வந்து சொல்லிடக்கூடாதுங்கிறதுனால எல்லாருக்கும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த ராகம் என்ன ராகம் அப்படின்னு கேக்குறான். கேட்டோடனே அவர் சொல்ற மத்தியமாவதி அப்படின்ற. மத்தியமாவதினா என்ன அப்படின்ற. உடனே இவர் சொல்றாரு, அது ஒரு ராகம், அது எனக்கும் தெரியும், அதுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு பெரியவா கேக்குறான். மத்தியமம் அப்படின்னா மிடில்னு அர்த்தம். மிடில்ல கஷ்டமா சுதி சேர்க்கறதே கஷ்டமான ஒரு ராகம்னா மத்தியமாவதி ராகம் தான். அதனால இன்னும் தப்பு இல்லையா ராகணபதி அப்படின்னு கேக்குறாரு. அவருக்கு புரிஞ்சு போயிடுது, ஆமா அப்படின்னு. அதனால நீ வந்து பக்தியோட தானே பாடின துக்கம் தொண்டை அடைக்க, ஸ்ருதிய பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். சரி இந்த பாட்டை யாருக்காக பாடி இருக்காருன்னா காமாட்சிக்காக அப்படின்றார் இவர், அந்த பாடகர். அப்படியா, இது காமாட்சியோட பாட்டா? ஆமா, எப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறா. அநாத ரக்ஷகி காமாட்சின்னு தானே வருது அப்படின்னா.
அப்ப நான் ஃபர்ஸ்ட் லைன்ல விநாயகனின்னு வருது, அப்ப விநாயகனை பத்தி தானே. இவர் அப்படியே தலை குடிஞ்சு நின்று, தெரியலையே பெரியவா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சும்மா விளையாட்டுக்காக இது பண்ணேன். இது எல்லார பத்தியும் தான், அவளோட குழந்தை தானே விநாயகனும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து, இவருக்கானே ரொம்ப நல்ல பையன், இவனுக்கு வந்து கையில காசு இல்ல, என்ன பாக்கணும்னு ஒரே ஆசை, அவனுக்கு கையில காசு இல்ல, இருக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து எங்கெங்கயோ போய் திருவிழால பாடி, அங்க பாடி இங்க பாடி இதெல்லாம் கேதர் பண்ணி வச்சுட்டு எனக்கு துளசி மாலையும் இதையும் வாங்கிட்டு வந்திருக்கான். அப்படிப்பட்ட இவன் பக்தினால அந்த ஸ்ருதிய விட்டானே தவிர இவனோட குரலும் இருக்கும், இவன் எங்கேயோ இருப்பான் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணி அவரை ஆசீர்வாதம் பண்ணி பெரியவா இது பண்றா. அந்த பாடகர் யாரும் இல்ல, KJ யேசுதாஸ் தான். அவர் சினிமால இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமும் இன்னைக்கும் போய் யாருக்கும் எந்த பிராபகண்டாவும் இல்லாம அதிஷ்டானத்துல போய் அவர் நின்னு இது பண்ணிட்டு வர்றாரு. எந்த ஒரு இடத்துலயும் போய் பெரிய பாடகர் வந்திருக்கேன் நானு அப்படின்னு சொல்லாம போய் பெரியவாளுக்கு தன்னாலான இன்னைக்கும் பெரியவா மேல பரம பக்தியா இருக்க. அவரோட பல இன்டர்வியூலயும் நிறைய ஏதோ ஒரு பாட்டு, எப்படியாவது ஒரு பாட்டை டெடிகேட் பண்றாரு. அவர் எல்லார மாதிரியும் போய் இந்த மாதிரி பெரியவா எனக்கு அப்படி பண்ணா, பெரியவா இப்படி பண்ணான்னு சொல்லல. ஆனா சமீபத்துல ஒரு இன்டர்வியூல இது எல்லாம் சொல்றா, பெரியவா எப்படி இது பண்ணாரு. அப்புறம் பெரியவா குங்குமத்தை கொடுத்து அவர் கையில நீ ஓஹோன்னு வருவேன்னு சொன்னா. அதுக்கு அப்புறம் இன்னொன்னு எல்லார்கிட்ட என்ன சொன்னான்னா, பவ்யம் பக்தி எல்லாம் இருக்கும்போது ஜாதி மதம் இதெல்லாம் ஒரு தடையே கிடையாது ஆண்டவன் கிட்ட போறதுக்கு அப்படின்னு சொல்றா. இதுல இருந்து இந்த கருணாமூர்த்தியான மகா பெரிவா ஜாதி மதம் இவாதான் வரணும், அந்த இதுதான் இருக்கணும்ங்கிறது கிடையாது. பக்தி, அந்த பக்தி எப்படி இருந்ததுன்னா அந்த பகவான் எல்லார்கிட்டயும் இருப்பாங்கிறது நிதர்சனமான உண்மை. ராம் ராம்.